சரி பிள்ளைகள், நாங்க கரைசல்கள் தயாரிப்புல நான் நினைக்கிறேன் போன கிளாஸ்ல வகை 1 வகை 2 வகை 3 வரையில செய்தோம். போன கிளாஸ்ல வகை 3 வரையில செய்தோம். இருந்தாலும் நாங்க வகை 3ல இருந்து திருப்பி ஆரம்பிக்க வேண்டியிருக்குது. கொஞ்சம் பேருக்கு அது கிடைக்காததால ஆகவே நான் அதை கொஞ்சம் வகை 3ல இருந்து வேகமா ஆரம்பிக்கிறோம். கரைசல்கள் தயாரிப்பு, கரைசல்கள் தயாரிப்புன்ற பாடத்துல நாங்க 3வது வகையிலிருந்து திருப்பி நான் செய்ய போறேன். இந்த ஒரு சிலர் வேண்டுகோளுக்கு நாங்க இந்த 3வது வகை எங்களுக்கு தேவை. ஆகவே இந்த 3வது வகை நாங்க பார்த்தது வந்துக்குள்ள வகை 3 என்று சொல்றது ஆய்வுக்கூடங்கள்ல காணப்படக்கூடிய அமிலங்கள். ஆகவே இந்த ஆய்வுக்கூடங்கள்ல காணப்படுற அமிலங்கள் ஆல்ரெடி அங்க தயாரிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு தேவையான கன அளவு, எங்களுக்கு தேவையான செறிவு எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதுதான் இந்த வினா. அங்க ஒரு பெரிய ஒரு செறிவுல அமிலங்கள் தரப்பட்டிருக்குது. அந்த அமிலங்களை எங்களுக்கு தேவையான செறிவுல, எங்களுக்கு தேவையான கன அளவுல எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதைத்தான் நாங்க இங்க பார்க்கணும். ஆகவே நாங்க போன கிளாஸ்ல அதிகமான விஷயங்கள் நாங்க கதைச்சோம். இருந்தாலும் நாங்க திருப்பி கதைக்க வேண்டி இருக்குதுக்குள்ள பாருக்குள்ள இங்க H2SO4 முதலாவது கேள்வி. H2SO4 கரைசல் எங்களுக்கு தேவை. அவன் தந்திருக்கிறான் 16 ஏன் தந்திருக்கிறான். நாம் இத நீர் சேர்த்து என்ன செய்ய போறோம்? எங்களுக்கு தேவையான ஒரு செறிவு தயாரிக்க போறோம். அதே H2SO4 அதே H2SO4 என்ன செறிவு தேவைக்குள்ள 0.25 என் தேவை. என்ன கன அளவு? 80 மில்லிலிட்டர் தேவை. ஆகவே நாங்க இந்த செறிவு எடுக்க வேண்டிய கன அளவு நாங்க 5 ஆக்கும் போது இந்த விட வரவே. ஆகவே நாங்க 2 பக்கமும் மூல சமப்படுத்த போறோம். 2 பக்கமும் மூல சமப்படுத்த போறோம். அதாவது C1V1 சம C2V2க்கு போறோம். இங்க ஆரம்ப செறிவு 16 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கன அளவு நாங்க எடுக்க வேண்டிய கன அளவு V. இறுதி செறிவு 0.25 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. தயாரிக்க வேண்டிய கன அளவு 80 மில்லிலிட்டர். 2 பக்கம் வர நேரம் அலகு மாற்றம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆகவே V சம 0.25 தர 80 கீழ் 16 மில்லிலிட்டர். ஆகவே 5.25 மில்லிலிட்டர் என்று வரும். ஆகவே நாங்க கடைசியா ஒரு வசனம் சொன்னோம். 16 H2SO4 1.25 மில்லிலிட்டர் பெறப்பட்டு அதன் மொத்த கன அளவு 80 மில்லிலிட்டர் ஆகும் வரை காய்த்து வடித்த நீர் சேர்த்து 5 ஆக்கப்படும். காய்த்து வடித்த நீர் சேர்த்து 5 ஆக்கப்படும். அந்த வசனம் முக்கியம் என்று சொன்னேன். விளங்குதா? அதாவது இந்த மூளையும் நாங்க சமப்படுத்துறோம். இந்த மூளையும் நாங்க சமப்படுத்துறோம். ஒண்ணு ஞாபகம் வைங்க, நீங்க 5 ஆக்குறதால, நீர் சேர்ப்பதால, காய்த்து வடித்த நீர் சேர்க்கிறதால செறிவு மாறும், கன அளவு மாறும், ஆனால் மூல் மாறாது. அதாவது சம CV கன அளவு அதிகரிக்க செறிவு குறையும். செறிவு குறையும், மூல் மாறாது. அந்த கன்செப்டை வச்சுதான் நாங்க இந்த வினாவை செய்யணும். ஆகவே இதுல அடுத்த வினாவை நான் வேகமா செய்யறோம்ல, இதுக்குரிய அடுத்த வினாவையும் வேகமாக செய்யறோம். அடுத்த வினாவுக்கு நாங்க வருவோம். அடுத்த வினாவுக்கு நாங்க வந்தால், அடுத்த வினால நாங்க பார்த்தோம் என்றால்
18a HNO3 இருக்குதுல்ல, 18a HNO3 ஆகவே HNO3 இருக்குது, 18a இருக்குது. நாங்க ஐதாக்குறோம், ஐதாக்கி தயாரிக்க போறது HNO3, தயாரிக்க போறது HNO3. ஆனா இந்த தேவை வந்து 1.5 ஆக மாற வேணும். கன அளவு 60 மில்லி லிட்டராக மாற வேண்டும். கன அளவு 60 மில்லி லிட்டராக மாற வேண்டும். ஆகவே இங்கே நாங்க எடுக்க வேண்டிய கன அளவு V என்று போடுவோம். V என்று எடுத்து ஐதாக்கத்தானே போறோம். ஐதாக்குறதால செறிவு மாறும், கன அளவு மாறும், மூல் மாறாது. ஆகவே ரெண்டு பக்கமும் மூளை நாங்க சமப்படுத்துறோம், ரெண்டு பக்கமும் மூளை சமப்படுத்துறோம். ஆகவே C1 V1 சமன் C2 V2 போட்டால் ஆரம்ப செறிவு 18 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. நாங்க எண்மண்டு போட்டதுக்கு பிள்ளை அது நோட்டேஷன், வினாக்கள்ல கட்டாயம் மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 போட வேண்டும். ஆகவே கன அளவு V, இறுதி செறிவு 1.5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, கன அளவு 60 மில்லி லிட்டர். ஆகவே இதன்படி V சமன் 1 தசம் 5 தர 60 கீழ் 18. ஆகவே இங்க 10, இங்க 3, 5 மில்லி லிட்டர். V சமன் 5 மில்லி லிட்டர். இதோ நாங்க செய்த வினா உங்களுக்கு தெரியும். ஆகவே இங்கேயும் இந்த வசனம் சொல்ல போறீங்க. 18 HNO3 5 மில்லி லிட்டர் பெறப்பட்டு, 18 HNO3 5 மில்லி லிட்டர் பெறப்பட்டு மொத்த கன அளவு 60 மில்லி லிட்டர் ஆகும் வரை, மொத்த கன அளவு 60 மில்லி லிட்டர் ஆகும் வரை காய்த்து வடித்த நீர் சேர்த்து ஐதாக்கப்படும். காய்த்து வடித்த நீர் சேர்த்து ஐதாக்கப்படும். இங்க விளைவிட மொத்த கன அளவு 60. இந்த 5க்கு மேல இன்னும் 60 சேர்க்கல, 5ஓட சேர்த்து மொத்தமாக 60ஆக மாற்ற வேண்டும். 5ஓட சேர்த்து மொத்தமாக 60ஆக நாங்க மாற்ற வேண்டி இருக்குது. ஆகவே அந்த ஐடியா கட்டாயம் உங்களுக்கு தேவை பிள்ளைகள். சரியா? ரைட். ஆகவே நாங்க அடுத்த வினாவை நோக்கி நாங்க வாரம் இல்ல, அடுத்த வினாவை நோக்கி நாங்க வாரம். மூணாவது வினாவை செய்து முடிப்போம். ஆகவே மூணாவது வினாவுக்கு வந்தால், மூன்றாவது வினா வந்து பிள்ளை வகை 3ல மூன்றாவது வினா. அங்க HCl கரைசல் தந்திருக்குது, HCl கரைசல் தந்திருக்குது. டெசிமீட்டர் கணக்கு அப்படி இல்லை பிள்ளை. இதுல கரைசல் தயாரிப்புல அந்த பிரச்சனை இல்லைங்க, கரைசல் தயாரிப்புல அந்த பிரச்சனை இல்லை. ரெண்டு பக்கம் அழகு ஒரே அழகு வந்தால் நான் அழகு மாற்றம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. சரியா? ஐதாக்கப்பட வேண்டும் கட்டாயம், அந்த வேர்ட் கட்டாயம், ஐதாக்கப்படுவது கட்டாயம். இந்த முதலாவது நாங்க கரைசல் ஆக்குறோம், இது நீரை சேர்த்தால் ஐதாக்குறோம், ஐதாக்கப்பட வேண்டும். சரியா? ரைட். அது மூணாவது கேள்வி சேர்ந்து முடிப்போம் இல்லையா? HCl அங்கால 24, அங்கால நாங்க நீர் சேர்க்கிறோம், விளைவு அதே HCl, விளைவு HCl தான். ஆனால் 0.8 HCl 75 மில்லி லிட்டர். இப்ப நாங்க இதை VN எடுப்போம் வழக்கம் போல. ஆகவே C1 V1 சமன் C2 V2 நாங்க போட்டால் செறிவு 24 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, கன அளவு V. அங்க செறிவு 0.8 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, கன அளவு 75 மில்லி லிட்டர். இங்கே நான் அழகு மாற்றம் பண்ணலைன்னா ரெண்டு பக்கம் அழகு வெட்டிப்படுது, அதனால கன அளவு அழகு மாற்றம் பண்ண வேண்டிய தேவையில்லை, ரெண்டு பக்கம் ஒரே விதமா வெட்டிப்படுது. ஆகவே V சமன் 0.8 தர 25 கீழ் 24. ஆகவே 30
ஆகவே 2.5 மில்லிலிட்டர். ஆகவே கடைசி ஒரு வசனம் சொல்ல போறீங்க. 24 2.5 மில்லிலிட்டர் பெறப்பட்டு அதன் மொத்த கனஅளவு 75 மில்லிலிட்டர் ஆகும் வரை 75 மில்லிலிட்டர் ஆகும் வரை காய்த்து வடித்த நீர் சேர்த்து ஐதாக்கப்படும். காய்த்து வடித்த நீர் சேர்த்து ஐதாக்கப்படும் என்ற வசனம் நாங்க கட்டாயம் சொல்ல வேண்டும். பிள்ளைகிட்டா இதுதான் நாங்க போன கிளாஸ்ல ஆரம்பிச்சு விட்ட வினா. இப்ப நாங்க எல்லாரும் 4வது வகையை நோக்கி நாங்க வரப்போறோம். சரியா? 4வது வகையை நோக்கி நாங்க வரப்போறோம். ஆகவே இந்த போன கிளாஸ்ல செய்த பகுதி நான் திருப்பி செய்திருக்கிறேன். ஆகவே எல்லாரும் நாங்க இப்ப 4வது வகையை நோக்கி நான் வரோம். வகை 4 பிள்ளை. இது ஒரு சற்று வித்தியாசமான ஒரு வினாக்குள்ள. வகை 4 வினாவை வாட்சி பாருங்க. வகை 4 சற்று வித்தியாசமான ஒரு வினா. இந்த வகை 4 என்று சொல்லுங்க. ஏனென்றால் இங்க 2 கரைசல் தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு நீர் பாதிக்க இயலாது. அந்த 2 கரைசலை மட்டும் ஏதோ ஒரு விகிதத்துல கலந்து அவன் தயாரிக்க சொன்ன கரைசலை நீ தயாரிக்க. அவனுக்கு என்ன சரீரம் என்ன கனளவு தேவையோ இந்த 2 கரைசல ஏதோ ஒரு விகிதம் நீ கலக்கவே கலந்து அந்த அவன் கேட்ட கரைசலை நீ தயாரிக்க வேண்டும். அதுதான் இதுல உள்ள விசேஷம். அவன் தந்த 2 கரைசலை பாருங்க. முதலாவது கேள்விவா H2SO4 தந்திருக்கிறான். என்ன செறிவுல 0.8 தந்திருக்கிறான். அடுத்தது என்ன கரைசல் தந்திருக்கிறான்? H2SO4 தந்திருக்கிறான். என்ன செறிவுல 3.3 செறிவுல தந்திருக்கிறான். ஆனால் உங்க விலை என்னவா இருக்க வேணும்? H2SO4 தான். ஆனால் என்ன செறிவு என்றால் 1.25. அதாவது பிள்ளைங்க வார செறிவு இந்த 2க்கு இடைப்பட்ட செறிவு ஒன்றாக இருக்க வேண்டும். இல்லைன்னா இந்த வகை பொருந்தார். அவன் விளைவிட செறிவு இந்த 2க்கு நடுவுல இடையில வரக்கூடிய ஒரு செறிவாக இல்லை என்றால் இந்த வினா உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த 2க்கு இடைப்பட்ட செறிவாக கட்டாயம் இருக்கிறது. சரியா? இடைப்பட்ட செறிவு சரி இல்லையா? 1.25 என்பது அந்த 2க்கும் இடையில வருது. ஆனா அவன் கனளவை தந்திருக்கிறான் 60 மில்லிலிட்டர் என்று சொல்லி கனளவு தந்திருக்கிறான். 60 மில்லிலிட்டர் என்று சொல்லி கனளவு தந்திருக்கிறான். ரைட். இப்ப நாங்க வருவோம். எங்களுக்கு ஒரு தரவு தெரியும். என்ன தரவு? 2ஐயும் கூட்டினால் 60 வர வேண்டும். 2 கனளவோட கூட்டுத்தொகை 60 என்று தெரியும். ஆனால் இவர் எவ்வளவு எங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு ஆளை நான் V என்று போட்டால் அடுத்தவர் தானாகவே எப்படி வரும்? 60 மில்லிலிட்டர் V என்று வரும். ஒரு ஆளை நீ V என்று போட்டால் அடுத்தவர் தானாகவே 60 மில்லிலிட்டர் V என்று சொல்லி வரும். அந்த ஐடியா உனக்கு விளங்க வேண்டும். இப்ப பாருங்க, C1 B1 plus C2 B2 சமன் CV. இதை நான் என்னத்தை எழுதிக்கிறேன்னு சொன்னால் அதே ஐடியா இந்த பக்கம் உள்ள மூல இந்த பக்கம் உள்ள மூலோட சமப்படுத்தி இருக்கிறேன். கரைசல்கள் தயாரிப்புல மூல சமப்படுத்துறதா இங்க முக்கியம். அந்த ஐடியாவே அதுதான். மூல் மாறாது. ஆரம்ப மூல விளைவிட மூலுக்கு சமப்படுத்திருக்கிறேன். இவரது தனிப்பட்ட மூல் சக இவரது தனிப்பட்ட மூல கூட்டும் போது மொத்த மூல் மாறாது. மொத்த மூல் மாறாது. அந்த ஐடியா இங்க நான் எடுத்திருக்கிறேன். அந்த ஐடியாவை தான் எடுத்திருக்கிறேன். மொத்த மூல் மாறல் எடுத்து. ஆகவே ஆரம்பம் 0.8 மோல் டெசிமீட்டர் -3 கனஅளவு நாம V என்று எடுத்திருக்கிறோம். அங்கால 3.3 மோல் டெசிமீட்டர் -3 கனஅளவு 60 மில்லிலிட்டர் V என்று எடுக்கிறோம்.
சம இறுதி செறிவு 1.25 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கன அளவு 60 மில்லி லிட்டர். இப்ப பாருங்க என்ன ஐடியான்னு சுருக்க போறீங்க. 0.8 V சம இதை சுருக்கினால் 180 198 மில்லி லிட்டர். 3.3 V சம இதை பெருக்கினால் 75 மில்லி லிட்டர். எவ்வாறு பெருக்கிறன்னு சொல்லி எனக்கு சொல்லி தரையில இருக்குல்ல, அது உங்களோட கையில் இருக்குது இல்லையா? பெருக்கல் சுருக்கல் எல்லாம் உங்களோட கையில் இருக்குது. ஓகே, ஆகவே நாங்க இதை சுருக்கினால் 2.5 V சம இதுல 75 போனால் 123 மில்லி லிட்டர். ஆகவே இந்த V யாராவது கணிச்சு சொல்லி பார்க்க, V-க்கான விடையை சொல்லி பார்க்க பாப்போம். V-ட விடையாக சொல்லி பார்க்க. நூத்தி 23 அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டா 49.2 மில்லி லிட்டர். ஓகே குட். 49.2 மில்லி லிட்டர். ஆகவே V வந்து 49.2 என்றால் இப்ப எங்களுக்கு இது V என்ன, இப்ப 60 மில்லி லிட்டர் சயனி 60 மில்லி லிட்டர் சயவி என்பது 10.8 மில்லி லிட்டராக மாறும். 10.8 மில்லி லிட்டராக மாறும். ஆகவே இந்த ஐடியா கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இங்க நீ கடைசியாக சொல்ற வசனம் வித்தியாசம். இந்த வினாவை பாருக்குள்ள இந்த மூலையும் இந்த மூலையை நீ கூட்டும் போது இந்த மூலைக்கு சமனாக வேணும். பாருக்குள்ள இது பாருங்க, கடலவு எவ்வளவு 49.2. இந்த 60 எவ்வளவு 10.8. அப்ப நீ 49.2 10.8 மேலும் தானாவே 60 மாறுது. 60 மாறுது. ஆகவே இந்த மூல் செறிவு தரக்கான இந்த மூல் சம இந்த மூல் சம இந்த மூலுக்கு சமம். இல்லைங்களா? ஆகவே இந்த ஐடியாவை நீ ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். நல்ல ஞாபகம். லாஸ்ட் இயர் உங்களோட முதலாம் தவணை தொண்டமானார் பேப்பர்ல, உங்களுக்கு முந்தின பெற்ற முதலாம் தவணை தொண்டமானார் பேப்பர்ல இவ்வாறான ஒரு வினா அப்படியே எக்ஸாம்பிள் வந்திருந்தது. முதலாம் தவணைக்கு வரக்கூடிய வகையான வினா கவனம். இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு முதலாம் தவணை வரலாம். ஆகவே அந்த ஐடியா எடுப்பது கட்டாயம் இல்லை. எஸ்ஏ டைப்ல சொல்றேன், ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ டைப். ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ டைப்ல பாரு, நான் பிரதிட்டதெல்லாம் பாரு, அழகோட பிரதிட்டு இருக்கிறேன், அழகு மாற்றம் செய்திருக்கிறேன், அழகோட விடை எழுதியிருக்கிறேன். இந்த முறைகள் முக்கியம். கடைசியாக எழுதுற அந்த வசனத்துக்கும் மார்க்ஸ் இருக்குதுல்ல. கடைசியா நீ சொல்ற வசனம், இப்ப நான் சொல்ல போறேன் கேளு. இந்த வசனம் சற்று வித்தியாசம். நான் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோ வசனத்தை. 0.8 H2SO போவே 49.2 மில்லி லிட்டரும் 3.3 H2SO போவே 10.8 மில்லி லிட்டரும் ஒன்றாக கலக்கப்படு 1.25 H2SO போவின் 60 மில்லி லிட்டர் விளைவா. பயாலஜி மாதிரி பாடமாக்க சொல்லல, பயாலஜி மாதிரி பாடமாக்க சொல்லல. விலங்கி தலையால விலங்கி வச்சுக்கோ. திருப்பி சொல்றேன், இன்னொரு முறை கேட்டுக்கோ. 0.8 H2SO கரைசலே அல்லது H2SO போவே 49.2 மில்லி லிட்டரும் 3.3 H2SO போவே 10.8 மில்லி லிட்டரும் ஒன்றாக கலக்கப்பட்டு 1.25 H2SO போவின் 60 மில்லி லிட்டர் விளைவாகும். இந்த கடைசி வசனம், இந்த கடைசி வசனத்துக்கு இந்த முழு வினாடை ஒரு ஹாஃப் மார்க்ஸ் மாதிரி கிடைக்கும். இந்த வினாவுக்கு 30 மார்க்ஸ் என்றால் ஒரு 20 மார்க்ஸ் கடைசி, சாரி ஒரு 10 மார்க்ஸ் கடைசி வினாவுக்கு கிடைக்கும். கடைசி அந்த வசனத்துக்கு 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அந்த அளவு முக்கியம் அந்த வசனம். சரியா? ஓகே, இன்னொரு வினாவை நாங்க இரண்டாவது வினாவுக்கு எல்லாரும் வருவோம். இரண்டாவது வினா
ரைட், குட். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. 50 என்பது சரியான விடை. இரண்டாவது வினாவை இந்த இவ்வளவு வேகமா இருக்கிற அதுதான் நல்ல கட்டாயம் வேகமா இருக்க வேண்டும். குட், சரியான விடையை சொல்லிட்டீங்க. ரைட், இரண்டாவது வினாவை நோக்கி நான் வாங்க. இரண்டாவது வினாவை பாருக்குள்ள என்ன கரைசல் தயாரிக்க போறான்? 2 HCl கரைசல் தந்திருக்குது பாரு. 2 விதமான HCl கரைசல் தந்திருக்குது. ஒரு ஆள் வந்து 3.75 m, சரி 0.25 இல்லையா? ஒரு ஆள் 0.25. அடுத்த HCl வந்து என்னவா இருக்குது? அடுத்த HCl என்ன பிளஸ் சொல்லு? அடுத்த HCl வந்து 3.75. எங்களுக்கு தேவையான HCl எவ்வளவுக்குள்ள? எங்களுக்கு தேவையான HCl வந்துக்குள்ள பாரு 1.25. இந்த வினா நான் சொல்லி இருக்கிறேன். கேட்கிற விடை இந்த ரெண்டுக்கும் இடையில ஏதாவது ஒரு விடையா இருக்க வேண்டும். இல்லை என்றால் இது பொருந்தாது. ஆகவே இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட விடையாக இருக்குது பாரு. இல்லைங்களா? ரைட். ஆகவே தேவையான கன அளவு 70 மில்லி லிட்டர். ஓகே, இப்ப நாங்க வருவோம் அதுக்குள்ள. நான் சொன்ன போல கலக்கிற மொத்த கன அளவு 70 வாரதாக இருந்தால் ஒருத்தர V என்றும் அடுத்த வர 70 மில்லி லிட்டர் மைனஸ் B என்றும் போடலாம். இப்ப ரெண்டு பக்கம் உள்ள மூல எண்ணிக்கையை நாங்க சமப்படுத்த போறோம். ரெண்டு பக்கமும் உள்ள மூல எண்ணிக்கைகளை சமப்படுத்த போறோம். ஆகவே C1 V1 பிளஸ் C2 V2 என்பது CV க்கு சமனாக்கப்பட வேண்டும். அதே C3 V3 என்று போடு. ரெண்டு பக்கமும் சமன். ஆகவே ஆரம்ப செறிவு 0.25 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. கன அளவு B அங்கால 3.75 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. கன அளவு 70 மில்லி லிட்டர் மைனஸ் B சம 1.25 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. கன அளவு 70 மில்லி லிட்டர். ஆகவே இத சுருக்கிறது அவட கையில இருக்குது. அங்கால சுருக்கல் எல்லாம் எம்எண்டத்தை நிப்பாட்டி 20 வருஷத்துக்கு மேல். இதுக்கு நாங்க இந்த எம்எண்ட் அப்ளை பண்றோம். எம்எண்ட் சொன்னா அதுல அர்த்தம் மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று. மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று சொல்றதுக்கு பதிலாக லேசுக்கு எம்எண்ட் சொல்றோம். அதுக்காக நீங்க லேசுக்கு எம்எண்ட் எழுதக்கூடாது. சரியா? ரைட், ஓகே. ஆகவே நாங்க வந்தால் பிள்ளைகள் இந்த இடத்துக்கு வந்தால் இது சுருக்கிறதுக்கான ஒரு இலகுவான முறையை நான் கையாள போறேன் பாரு. எல்லாம் 0.25 மடங்குகள் பாரு. எல்லாத்தையும் 0.25 சுருக்க போறேன். சுருக்கினால் V சக 12 15 தர 70 மில்லி லிட்டர் சய V சம 5 தர 70. எவ்வளவு லேசா வந்து பாரு. ஒரே படியில ஒவ்வொன்றையும் பெருக்கி 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 கஷ்டப்படுறதை விட எவ்வளவு லேஸ் வந்து பாரு. ஆகவே V சக 1050 மில்லி லிட்டர் சய 15 V சமன் 350 மில்லி லிட்டர். ஓகே, ஆகவே நாங்க 14 V சமன் 700 மில்லி லிட்டர் என்று போட்டு ஆகவே V சமன் 50 மில்லி லிட்டர். ஆகவே எங்களுக்கு V மட்டுமா தேவை? 70 மில்லி லிட்டர் மைனஸ் V சமன் 20 மில்லி லிட்டர். அந்த ஐடியா சரியான பாரு. ஆகவே இவ்வாறு சுருக்கள் அவட கையில இருக்கு. திருப்பி சொல்றேன், இந்த சுருக்கள் எல்லாம் அவட கையில தான் இருக்குது இல்லையா? ஓகே, ஆகவே நாங்க இப்ப சுருக்கியாச்சு. இப்ப நீங்க வசனம் சொல்ல போறீங்க. கடைசி வசனம் சொல்ல போறீங்க. எப்படி சொல்ல போறீங்க?
சைபர் தசம் 257 HCl 50 மில்லிலிட்டரும் 3.757 HCl 20 மில்லிலிட்டரும் ஒன்றாக கலக்கப்பட்டு 1.257 HCl 70 மில்லிலிட்டர் விளைவாகும். திருப்பி சொல்ற, சைபர் தசம் 257 HCl 50 மில்லிலிட்டரும் 3.757 HCl 20 மில்லிலிட்டரும் ஒன்றாக கலக்கப்பட்டு 1.257 HCl 70 மில்லிலிட்டர் விளைவாகும். அந்த ஐடியாவை விளங்கிக்கோ பிள்ளைகள். ஓகே, வேகமாக இல்ல மூன்றாவது வினாவுக்கு வாக்குள்ள வேகமாக மூணாவது வினாவுக்கு வாங்க. ஓகே, குட். விடைய சொல்லிட்டீங்க, ஒரு ஆள் விடைய சொல்லிட்டீங்க. ஓகே, பாப்போம். வகை 4ல கடைசி வினாக்குள்ள இதையும் நாங்க விட்டுட்டு போகல, எல்லாம் செய்து முடிப்போம். வகை 4 கடைசி வினாவுக்கு நாங்க வருவோம். HNO3 கரைசல் தந்திருக்கிறாங்க. வெரி குட். 31.2 சரியான விடையை நினைக்கிறேன். HNO3 கரைசல் 2 கொடுத்திருக்குது. ஒரு HNO3 கரைசல் 0.75, இன்னொரு HNO3 கரைசல் 5.75 m. நீங்க தயாரிக்க வேண்டிய HNO3 அது HNO3 தான் இல்ல, தயாரிக்க வேண்டியதும் HNO3 தான். செறிவு 2 m, செறிவு 2 மோல் டெசிமீட்டர் -3, கன அளவு தந்திருக்கிறான், அதுவும் 70 மில்லிலிட்டர். ஆகவே நான் இத V என்று எடுத்தால் இத 70 மில்லிலிட்டர் V என்று எடுப்போம். எடுத்தால் விளைவுட கன அளவு 70. ஆகவே அதே சமன்பாடு C1 V1 பிளஸ் C2 V2 சமன் CV என்று அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணினால் முதலாவது விஷயம் 0.75 மோல் டெசிமீட்டர் -3 கன அளவு V. இரண்டாவது 5.75 மோல் டெசிமீட்டர் -3 கன அளவு 70 மில்லிலிட்டர் V சம 2 மோல் டெசிமீட்டர் -3 கன அளவு 70 மில்லிலிட்டர். கன அளவு 70 மில்லிலிட்டர். அங்க ஆகவே இதை நான் ஆரம்பத்துல போல சுருக்கல் லேசிக்கு 0.2 எல்லாத்தையும் சுருக்க போறேன். 3V சக 20 23 தர 70 மில்லிலிட்டர் V 4 தர 70 மில்லிலிட்டர். ஆகவே 3V சக ஒரு 702 கூடுவோம், இன்னொரு 700 கூடுவோம், அங்கால 210 போடுவோம். 0 கொண்டு 16 1610 மில்லிலிட்டர் 23V சம 280 மில்லிலிட்டர். ஆகவே சுருக்க போற 20V சம 1610ல 280 கலைக்குள்ள சரியா பிள்ளைங்க ஏதாவது பிளேட் இருக்கிறாங்க இல்ல, இங்க 4 8 வருது இல்லையா, 8
8 வருது 506 வருது இல்லையா 8 வருது பிள்ளைகளா ஆகவே 560 கழித்தால் 5 1050 ஆகவே b சமன் எவ்வளவு வருது 52.5 சரியா பிள்ளை b சமன் 52.5 என்றால் நாங்க இப்ப இதை கழிக்க போறோம் ஆகவே 70 மில்லிலிட்டர் B சமன் 17.5 ஒரு சுருக்கல் சரியான்னு பார்த்து சொல்லுங்க சுருக்கல் சரியான்னு பார்த்து சொல்லு சுருக்கல் சரியான்னு பார்த்து சொல்லுங்க ஓகே சுருக்கல் சரி இல்லையா ஓகே பிள்ளை ஆகவே இங்கே ஒரு வசனம் சொல்ல போறோம் இங்கே நாங்க ஒரு வசனம் சொல்ல போறோம் அந்த பிள்ளை இப்படி 0.75 எவ்வளவு 52.5 மில்லிலிட்டரும் 5.75 17.5 மில்லிலிட்டரும் ஒன்றாக கலக்கப்படு 2 70 மில்லிலிட்டர் விளைவாகும் சரியா ஆகவே கடைசியாக சொல்ற வசனங்கள் நாங்க திருப்பி ஒவ்வொரு வினாலையும் சொல்லி இருக்கிறதால உங்களுக்கு அந்த ஐடியா என்னது கட்டாயம் உங்களுக்கு புரியும் இல்லையா ஆகவே அந்த ஐடியாவை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க கடைசி வசனத்துக்குரிய அந்த ஐடியாவை மட்டும் எடுத்து ஓகே ஆகவே நாங்க அடுத்த வகைக்கு நான் வரேன் அந்த பிள்ளை பாரு வகை 5 நோக்கி நாங்க வரோம் வகை 5 நான் இப்ப என்னன்னு சொல்லாம முடியுமென நீங்க செய்யுங்க பார்க்க முதலாவது கேள்வி செய்து விடையை போடுங்க பார்க்க வகை 5ல முதலாவது கேள்விக்கான விடைய டக்குன்னு வேகமா போடுங்க அதுவரை நான் அடிக்க போறேன் எழுதாதவங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க முதலாவது வினாவுக்கான விடைய வகை 5 பார்ப்போம் யாரு விட எடுக்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரியான விட வந்து சேரல நினைக்கிறேன் வகை 5 இந்த வினா வகை 4 சற்று வித்தியாசம் வகை அந்த இப்போ ஒரு சரியான ஒரு விட வந்துட்டு ஒரு ஆள் சரியான விடையை போட்டிருந்தாங்க டோட்டல் 30 என்பது சரி ஓகே நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அளிக்கிறேன் பிள்ளை பாரு வகை 5 வகை 5க்கு நான் வரேன் பாருங்க இந்த வகை 5 4லிருந்து ஏன் வித்தியாசப்படுது என்றால் இங்க ஒரு ஆளுட கனளவு மாற்றாமல் வைக்கிறாங்க அப்படி ஒரு ஆளுட கனளவு தந்துட்டாங்க அங்க 2 பேரும் கலக்கிறதல்ல ஒரு ஆளுக்குள்ள இன்னொரு ஆளை கலக்கிறது மட்டும் இங்க அதாவது பிள்ளை NaOH அப்படியே தந்திருக்கு NaOH தந்திருக்குதுக்குள்ள என்ன செறிவு 1.5 செறிவுட 12 மில்லிலிட்டர் தந்திருக்கு யார கலக்க வேணும் இன்னொரு NaOH கலக்க வேணும் இதை மாற்ற இயலாது இன்னொரு NaOH கலக்க வேணும் அது எவ்வளவு செறிவு உள்ளது 0.25 செறிவு கனளவு தெரியாது கலக்க வேணும் இதை மட்டும்தான் இதுக்குள்ள கலக்க வேணும் நீரை கூட கலக்க இயலாது இந்த நீர் கூட கலக்க இயலாது இதை மட்டும்தான் இதுக்குள்ள கலக்க வேணும் அவ்வாறு கலக்கும் போது இந்த NaOH செறிவு என்னவாக மாற வேணும் இந்த NaOH செறிவு என்னவாக மாற வேணும் 0.75 எண்ணுக்கு வர வேண்டும் ஆகவே NaOH-க்குள்ள 1.5 NaOH-க்குள்ள NaOH கலக்க வேணும் 0.25 NaOH கலக்க வேணும் விளைவு 0.75 மாற வேண்டும் ரைட்
இந்த வினாவுக்கு 2 மெத்தட் இருக்குல்ல. சில பிள்ளைங்க கலக்க வேண்டிய NaOH என்று போட்டால் விளைவிட கன அளவு 12 மில்லிலிட்டர் சகவியாக மாறும். 12 மில்லிலிட்டர் சகவியாக மாறும். அல்லது விளைவணி V என்று போட்டால் இது வீசய 12 மில்லிலிட்டராக மாறும். இந்த 2 முறைகளும் சரி. இந்த 2 முறைகளும் சரி. அப்படியே ஒன்று சேர்க்கிற கன அளவு V என்று எடுத்தால் விளைவிட கன அளவு 12 மில்லிலிட்டர் சகவி, அல்லது விளைவிட கன அளவு V ஆக இருந்தால் விளைவிட கன அளவு V ஆக இருந்தால் நீ சேர்த்த கன அளவு வீசய 12. ஏதாவது ஒரு முறையில் இந்த வினாவை செய்தால் உங்களுக்கான விடை பெறப்படும். ஆகவே 2 முறை விடதான் வருமா? இந்த கன அளவு ஒன்றாகத்தான் வரும். இங்க Bக்கு வர விட இந்த இடத்துல வீசய 12க்கு அதை விடதான் வரும். இங்க 12 சகவி என்று சொன்ன கூட்டுத்தொகை இங்க இந்த Bக்கு வர வேணும். அவை நான் இப்ப ஒரு முறையை அழைக்கிறேன். ஏதாவது ஒரு முறையில செய்வோம் பிள்ளை, ஒரு முறையில செய்ய போறேன். ஓகே 18. ஓகே, இங்கேயும் அதே போல மூல சமப்படுத்த போறோம். C1 V1 plus C2 V2 சமன் CV க்கு சமப்படுத்துறது இல்லை. ஆகவே எவ்வாறு சமப்படுத்தலாம் என்று பாருங்க. C1 வந்தீங்க 1.5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. V1 வந்து 12 மில்லிலிட்டர். C2 0.25 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கன அளவு V சமன் CV செறிவு 0.75 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கன அளவு 12 மில்லிலிட்டர் சகவி. ஆகவே இங்க சுருக்கினால் 18 மில்லிலிட்டர் சக 0.25 B சம இது 9 மில்லிலிட்டர் சக 0.75 B. சுருக்கல் பழகிக்கொள்ள வேணும். வேகமாக சுருக்கல்களை பழகிக்கொள்ள வேணும். ஆகவே 0.5 B என்பது 9 மில்லிலிட்டர் என்று சொல்லி. ஆகவே V சமன் 18 மில்லிலிட்டர். இங்க V 18 என்றால் 12 மில்லிலிட்டர் சக P என்பது 30 மாறும். இந்த ரெண்டுமே நீ சொல்ல வேணும். அந்த டோட்டல் விளைவிட கன அளவு சொல்ல வேணும். நீ சேர்க்கிற 0.25 எண்ணெயை வச்சு கன அளவு சொல்ல வேணும். ஆகவே இங்க எவ்வாறு அந்த வசனம் வரப்போகுதுன்னு பார்ப்போம். அந்த வசனம் எவ்வாறு வருதுன்னு சொல்லி 1.5 NaOH 12 மில்லிலிட்டரினுள் நல்லா பார்த்துக்கோ. 1.5 NaOH 12 மில்லிலிட்டரினுள் 0.25 NaOH 18 மில்லிலிட்டர் கலக்கப்படின் அல்லது சேர்க்கப்படின் 0.75 NaOH 30 மில்லிலிட்டர் விளைவாகும். 0.75 NaOH 30 மில்லிலிட்டர் விளைவாகும். 12% வந்தால் எல்லாம் ஒரே விட தான் வரும். அங்க நீ அடுத்த முறையில போட்டாலும் நீ சேர்க்க வேண்டியது 18, விளைவு 30 என்பது மாறாது. நீ எந்த முறையில செய்தாலும் சேர்க்க வேண்டியது 18, விளைவு 30 என்பது ஒரே விடையாத்தான். அதுல மாற்றம் இல்லை. நாங்க கடைசியா இந்த V எல்லாம் சொல்லல பாரு. 1.5 NaOH 12 மில்லிலிட்டரினுள் 0.25 NaOH 18 மில்லிலிட்டர் சேர்க்கப்படி 0.75 NaOH 30 மில்லிலிட்டர் விளைவாகும். அவ்வளவுதான். ரைட். எல்லாரும் 2வது வினாவுக்கு வாங்க.
ஓகே, அடுத்த வினாவை சிலர் செய்து காட்டுறீங்க. குட். இரண்டாவது வினாவையும் செய்து கொண்டிருக்கிறீங்க. 31.5 பாப்போம் பாப்போம் பாப்போம். 23.5 31.5 சரியான விடை. சரியான விடை 31.5 சரியான விடை. குட். இதே போல செய்வோம்ல. இரண்டாவது HCl கரைசல் தந்திருக்கிறாங்க. HCl கரைசல் தந்திருக்கிறாங்க. இந்த செறிவு 2.25 கனலம் தந்திருக்கிறாங்க 8 மில்லிலிட்டர். இதுக்குள்ள யார சேர்க்கிறீங்க? இன்னொரு HCl சேர்க்கிறீங்க. அந்த செறிவு மட்டும்தான் தெரியும். அதை விட கட்டாயம் குறைந்த செறிவா இருக்கும். 0.3 கனளவு தெரியாது. இறுதி விளைவோட செறிவு என்னவா மாற வேண்டும்? HCl விளைவு HCl செறிவு 0.8 சரி. இப்ப நாம பார்ப்போம் இதே வினாவை போல, இதே வினாவை மாதிரி நாங்க இத V என்றா இது 8 மில்லிலிட்டர் சக V என்று எடுப்போம். ஏதாவது ஒரு முறையில் செய்ய பிரச்சனை இல்லை. ஆகவே C1V1 plus C2V2 சமன் CVP வருவோம். அவ்வாறு வந்தால் 2.25 மோல் டெசிமீட்டர் -3 அங்கால 8 மில்லிலிட்டர் 0.3 மோல் டெசிமீட்டர் -3 அங்கால V அங்கால வரப்போகுது 0.8 மோல் டெசிமீட்டர் -3 8 மில்லிலிட்டர் சக V. ரைட். சுருக்குவோம். சுருக்கினால் 16 18 மில்லிலிட்டர். சுருக்கல் பழகிக்கோ. அங்கால 0.3 V அங்கால 6.4 சக 0.8 V. ஆகவே 0.5 V என்பது 18 6 போனா 12. ஆகவே 11.6 மில்லிலிட்டர். ஆகவே V சமன் 23.2 மில்லிலிட்டர். V கண்டாச்சு. ஆகவே 8 மில்லிலிட்டர் சக V என்பது இன்னொரு 8 கூட்டுங்க. கூட்டினால் 31.2 மில்லிலிட்டர். ஆகவே அதிகமான பிள்ளைகள் இந்த வினாவுக்கு சரியான விடையை போட்டிருந்தீங்க. ஓகே, நீங்க செய்திருக்கீங்க. கடைசி வசனமும் நாங்க சொல்லுவோம். கடைசி வசனம் சொல்லுவோம். அங்கால அடுத்த வினாவுக்குரிய விடையும் போட்டுறீங்க. ஓகே, மாஷா அல்லாஹ். குட். அடுத்த வினாவுக்குரிய விடையே அதிகமானவங்க போட்டு கொண்டிருக்கிறீங்க. இங்க நாங்க ஐடியாவை சொல்றேன். இது ஆகவே என்ன சொல்றது? கடைசி வசனம் 2.25 HCl கரைசல் 8 மில்லிலிட்டரினுள் 2.25 HCl கரைசல் 8 மில்லிலிட்டரினுள் 0.3 HCl கரைசல் 23.2 மில்லிலிட்டர் சேர்க்கப்படின் அல்லது கலக்கப்படின் 0.8 HCl கரைசல் 31.2 மில்லிலிட்டர் விளைவாகும் என்று சொல்லுது. சரியா? ஓகே. ஆகவே கடைசி வினாவுக்கு நாங்க வாரோம். வகை 5ல கடைசி வினாவுக்கு நாங்க வாரோம். வகை 5ல கடைசி வினா அளிப்போம். பிள்ளைகள் செய்து பாருங்க. பிள்ளைகளா விடையை மட்டும் மார்க் பண்ணி வச்சு செய்து பாருங்க. ரைட். HNO3 கரைசல்ல தொகுதி உண்டு. HNO3 கரைசல்ல தொகுதி HNO3 கரைசல் இருக்குது. செறிவு 3 mol கனளவு 10 மில்லிலிட்டர்.
இன்னொரு HNO3 தான் சேர்க்கிறாங்க வந்துக்குள்ள. செறிவு 0.25 எம்மா. இதுக்கு எது வரையில சேர்க்கப்பட வேணும்? இந்த செறிவு எது வரையில குறைய வேணும் சொல்லு பாக்க. அங்க சொல்லி இருக்குது அதே HNO3 வருது, ஆனால் செறிவு 1.25 எம்மாகவும் மாற்றப்பட வேண்டும். ஆகவே நான் இந்த கனளவு V 10 மில்லிலிட்டர் சக V என்று போட்டாச்சு. ஆகவே நாங்க இரண்டு பக்கமும் சமப்படுத்த போறோம்ல. C1 V1 plus C2 V2 is equal to CV. சரியா? ஆகவே ஆரம்ப செறிவு 3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, கன அளவு 10 மில்லிலிட்டர். இங்கால செறிவு 0.25 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, கன அளவு V. சரியான விட 1.25 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, கன அளவு 10 மில்லிலிட்டர் சக V. சரியா? ரைட். ஆகவே நாம சுருக்கினால் 30 மில்லிலிட்டர் சக 0.25 V சம 12.5 மில்லிலிட்டர் சக 1.25 V. ஆகவே V என்பது 30ல 12.5 போனால் 17.5 மில்லிலிட்டர். D 17.5 என்றால் 10 மில்லிலிட்டர் சக D என்பது 27.5 மில்லிலிட்டர் குறிக்கிறது. ஆகவே உன்னால இப்ப கடைசி வசனம் சொல்லலாம். அந்த உன்னால கடைசி வசனம் கதைக்க முடியும். எவ்வாறு இந்த கடைசி வசனம் கதைப்பது சொல்லு பார்க்க. 3A HNO3A 10 மில்லிலிட்டரினுள் 3A HNO3A 10 மில்லிலிட்டரினுள் 0.25 HNO3A 17.5 மில்லிலிட்டர் கலக்கப்படு. 1.25 HNO3A 27.5 மில்லிலிட்டர் விளைவாகும். ஆகவே இவ்வாறு கதைக்க தெரிய வேண்டும். இப்பதான் நாங்க ஒரு முக்கியமான ஒரு விஐபியை சந்திக்க போறோம். இவ்வளவு நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தோம். இப்பதான் ஒரு சரியான ஒரு கரைசல் தயாரிப்பை நோக்கி ஃபைனல் எக்ஸாமோட சம்பந்தப்பட்ட ஒரு கரைசல் தயாரிப்போட இப்பதான் நாங்க அணுக போறோம். ஆகவே எல்லாரும் வகை யாருக்கு வாங்கடா, எல்லாரும் வகை யாருக்கு வாங்க. வகை 6 நிஜமாகவே கரைசல் தயாரிப்பு என்பது வகை 6 தான் சரிவர படிக்க வேண்டும். ஆகவே இந்த வகை 6 என்பது மிக மிக முக்கியம் என்பதை விளங்கி வைங்க. வகை 6 வாரக்குள்ள வகை 6 ரைட். ஓகே, இதுல பாரு ஒரு இரட்டை உப்பு தந்திருக்கிறாங்க. ஒரு இரட்டை உப்பு இந்த வினாவை செய்ய முன்னால உன டியூட்டர் நடுவில் டிவைட் பண்ணுங்க. ஒரு பகுதி இங்கால, ரெண்டாவது பகுதி அங்கால, மூணாவது பகுதி அடுத்த பக்கம் செய்யும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பகுதியை செய்யவே நேரம் வைத்திடும் இல்லைங்களா? ரைட். ஆகவே ஒரு இரட்டை உப்பு தந்திருக்கிறாங்க. முதலாவது கேள்வி, யார் இரட்டை உப்பு? K2SO4 dot Al2SO4 thrice dot 24H2O. என்ன முதலாவது வினா, இந்த இரட்டை உப்புட மூலர் திணிவை காட்டுங்க. எவ்வளவு சொல்லி போடுங்க பாருங்க. இந்த இரட்டை உப்புக்கான மூலர் திணிவை கண்டுபிடிக்கிறதா முதல் வேலை. இதை சரியா கண்டுபிடிச்சாதான் அவங்களை கேள்வி செய்யலாம். இதுல நீங்க பிளவிட்ட செய்யறதெல்லாம் பிள்ளை. ஆகவே முதல் வேலை
இந்த இரட்டை உப்புக்குரிய மூலர் திணிவை கண்டுபிடிக்கிறது. ஸ்டார்ட். கண்டுபிடிப்பாக்க கே தந்திருக்கிறார் 39, சல்பர் 32, ஓ 16, அலுமினியம் 27, ஐதரசன் 1. இதை வைத்துக் கொண்டு இந்த இரட்டை உப்புக்குரிய மூலர் திணிவை கண்டுபிடிப்பாக்க. இதை கண்டுபிடிச்சாதான் அந்த ஒருத்தர் சொல்லிட்டாரு விட சரியானது. என்ன வகுப்புல மட்டும் பிள்ளையா சொல்றீங்க, இப்ப எல்லாம் சரியா சொல்றீங்க, என்ன காரணம்? பக்கத்துல போன் இருக்கிறன்னு தைரியம் உங்களுக்கு, பக்கத்துல போன் இருக்கிறன்னு தைரியம் உங்களுக்கு. இதுக்கு பிறகு இந்த சாதாரண வகுப்பறையில உங்க கையில ஒவ்வொரு போனை தந்து வைக்கிறங்க, சரியான விடைகளை சொல்றீங்க. அதனால இந்த மூலர் திணிவை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன், கேட்டுக்கோ. ஏன்னா உங்களுக்கு இந்த மூலர் திணிவை கண்டுபிடிக்கல. இந்த டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு கெல்ல பாஸ் பண்ணிட்டாங்க ஏ-லெவல் ஃபைனல் எக்ஸாம்ல கால்குலேட்டர் அவங்களே பாவிக்கலாம், டெக்னாலஜி ஸ்ட்ரீமை மட்டும் பாவிக்கலாம். ஆனா நான் நினைக்கிற சயின்ஸுக்கு பெரும்பாலும் வராது. சயின்ஸுக்கு கட்டாயம் சரியா தலை இருக்காங்க இல்லையா, இல்லாம இந்த சயின்ஸை படிக்கல, அதன் தெரியும். ஆகவே நாங்க பார்ப்போம் எவ்வாறு இதுக்குரிய இந்த மூலர் திணிவை இலகுவாக கண்டுபிடிக்கிறது. இங்க 2 கே, ஒரு சல்பர் 4 ஓ, 2 அலுமினியம், இங்க 3 சல்பர் 3 12 24 48 H, அங்கால 24 ஓ. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இல்லைங்களா? லேசா செய்யலாம் பாருங்க. 2 கே பிளஸ் இருக்கு, 2 கே பிளஸ் இருக்கு. அங்கால எத்தனை SO4 இருக்கு சொல்லு? 4 SO4 இருக்கு. அங்கால 2 Al3 பிளஸ் இருக்கு. அங்கால 24 H2O இருக்கு. இப்படி கூட்டினா லேஸ் இருக்கு, இவ்வாறு கூட்டினா லேஸ். ஆகவே 2 தர 39, கேயும் 39 தான்ப்பா. கே பிளஸும் இலத்திரன் இழந்து என்று சொல்லி அல்லது இலத்திரன் 8 என்று சொல்லி திணிவு மாறாதாங்க, திணிவு மாற முடியாது. ஆகவே 2 தர 39, 4 தர 96, SO4 96 தெரியும், H2SO4 98, அங்க 2 எச்ச கழித்தால் 96, அங்க 2 அலுமினியம் 2 தர 27, 24 H2O 24 தர 18. நான் நினைக்கிறேன் நீங்க பார்த்த கணிப்பை விட இது லேசாக வரும் நினைக்கிறேன். நீங்க பார்த்த கணிப்பை விட லேசாக வரும் நினைக்கிறேன். ஆகவே என்ன விட வாங்கன்னு சொல்லி டக்குனு என்ன விட வாங்கன்னு சொல்லு, என்ன விட பெறப்பட்டன்னு சொல்லு பார்க்க. 948. ஓகே, அதை நான் இங்க கூட்டி காட்டுறேன்ல. 948 கிராம் மோல் மைனஸ் 1. 948 கிராம் மோல் மைனஸ் 1 இங்க நீங்க பெறுவீங்க. இலகுவாக சுருக்கலாமா? நீங்க வலிமையா காண்றதுக்கு லேசி அயன்களாக போட்டு அயன்களோட கூட்டுத்தொகை நான் பார்த்து. சரி, ஓகே. இப்ப நாங்க வினாவுக்கு வருவோம் வந்துக்குள்ள. இப்ப நாங்க வினாவுக்கு வருவோம். முதலாவது வினாவை பார்க்கல. மீண்டும் சொல்றதுக்கு எதுவும் இல்லைக்குள்ள அயனாக டிவைட் பண்ணிடுது. 2 Ka, 4 SO4, 2 Al, 24 H2O. வேற ஒண்ணும் இல்லை. K வந்து 39, SO4 96, Al 27, H2O 18. பெருக்கியாச்சு குட்டியாச்சு, விஷயம் முடிச்சு. பெருக்கியாச்சு குட்டியாச்சு, விஷயம் முடிச்சு. ஓகே, அளிக்கிற 948 கிராம் மோல் மைனஸ் 1. ஆக இந்த கேள்வி கேட்காட்டியும் இது இல்லை என்றால் உனக்கு இந்த கேள்வி செய்யல. அதற்குள்ள இதை வச்சுட்டு நீ 10-15 நிமிஷம் கூட்டி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கவனம். ரைட். ஆகவே முதலாவது கேள்வி வருவோம். முதலாவது கேள்வி உப்புட செறிவு தந்திருக்கு. உப்புட செறிவு 0.05 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இந்த செறிவாக உள்ள கரைசல்ல 200 சென்டிமீட்டர் கனம். சரியா? இப்ப பாருங்கல்ல, இது தடுப்பு. இந்த உப்புட செறிவு இவ்வளவு கன அளவு தயாரிக்க வேண்டும்.
இவ்வளவு கன அளவு தயாரிக்கிறது. செறிவு தெரியும், கன அளவு தெரியும். ஆகவே தேவையான உப்புடன் மூல் என்று கேட்டால் செறிவு தர கன அளவு. செறிவு விளக்குல 0.05 மோல் டெசிமீட்டர் -3. கன அளவு விளக்குல 200 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். இந்த அளவு மாற்றம் கட்டாயம். ஆகவே இதை சுருக்க பார்க்கலை 10 தர 10⁻³ 1 தர 10⁻² மூல் என்று சொல்லி வரும். ஆனால் உன்னால் ஆய்வுக்கூடத்துல மூல் எடுக்க முடியாது, உப்புட திணிவு தான் காண முடியும். ஆகவே தேவையான உப்புட திணிவுக்கு மாற்றோம். திணிவு என்றால் மூல் தர மூலர் திணிவு. ஆகவே இந்த மூல் 1 தர 10⁻² மூல். மூலர் திணிவு 948 கிராம் மோல் -1. சரியா பிள்ளை? ஆகவே இதை சுருக்கினால் 9.48 கிராம் என்று சொல்லி வரும். 9.48 கிராம் என்று சொல்லி வரும். இப்பதான் நாங்க கரைசல் ஆரம்பிச்சிருக்கிறோம்ப்பா. விளங்குதா? இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் ஒரு வகுப்பு தான் செய்யும். ஒரு வகுப்புக்குள்ள கரைசலை முடிச்சாச்சு, அதோட கேசஸுக்கு போயிட்டாச்சு. வார சண்டே இந்த கரைசலை முடிக்கிறது பார்த்துருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.